வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின புஸ்தகம், மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம், மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 22 23வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அதை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இது யாரு? நம்ம வாசிக்கும் போது அது யாரு? ஜெப ஆலய தலைவர். இந்த கூடாரத்துக்கு, இந்த ஆலயத்துக்கு கர்த்தர் என்னை தலைவராய் வைத்தது போல ஆண்டவர் அங்க ஒருத்தர் தலைவர். அவர் யாரை தேடி போகிறார்? ஏசப்பாவை தேடி போறார். போன உடனே அவர் என்ன சொல்றார் பாருங்க. அந்த தலைவர் போன உடனே அவருடைய பாதத்துல சடார்னு விழுந்துட்டார். அவர் தலைவர் என்ற ஒரு வரட்டு கௌரவமோ அல்லது கர்வமோ. தலைவராக இருந்தா சிலருக்கு கௌரவம் இருக்கும்னு நினைப்பாங்க, சிலருக்கு நாம் பெரிய தலைவர் ஒரு வரட்டு கர்வம் இருக்கும் இல்லையா? இது இருக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லை. ஆர்டினரி பர்சனாக நான் சொல்றேன், அந்த தாழ்மை அவரை வேற ஒரு லெவலுக்கு வழிகாட்டுகிறது. ஆண்டவரே எனக்கு என்ன சொல்ல அப்படின்னு கர்த்தரை கேட்கும்போது, ஒரு பக்கம் என் பலவீனம், மொத்த குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 1 2 ஒரு 7 வசனம் எழுதியிருக்கேன். 7 வசனம். இந்த 7 வசனத்துல கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். அல்லேலூயா. இதுக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா எல்லாமே தாமதமா. நான் சொல்றேன், நிச்சயமாய் தேவன் உங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க இப்பவும் சொல்றேன், நம்புறீங்க? கர்த்தர் என் காரியத்தை மாறுதலா முடிய பண்ணுவார். எல்லாமே தாமதம். 363 நாட்கள் நீங்கள் நினைத்தது அநேகம் தடைப்பட்டிருக்கலாம். இது நடந்துரும் அப்படின்னு கிட்ட வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதை தடைப்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் போன வருடத்துல நீங்க இப்ப முடிச்சிடும் நினைச்சது நாட்கள் கடந்து போயிருக்கலாம். ஏன் தாமதம் என்றால் சில நிமிஷம் கை கெட்டுனது சொல்லி முடிச்சிருந்தேன், கை கெட்டுனது வாய் கெட்டாம போயிடுச்சு. அது எப்படி? நம்ம கையில எடுத்த சாப்பாடு வாய்க்குள்ள போறதுக்கு முன்னால இல்லாம போயிடுச்சு. அது எப்படி? சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட உட்காருவோம், வீட்டுல சண்டை வந்துடும், அவ்வளவுதான். அந்த சாப்பாடு உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்காது, சப்ப காரணம். எனது சில சமயத்துல நம்ம சாப்பாடுக்கு அல்லது குழம்புக்கு உப்பு போட குழம்பு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அந்த குழம்பு எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சின்ன காரணங்கள். ஏதோ இந்த ஒரு வருடம் முழுவதும் என் வாழ்க்கையில் நான் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதப்படுகிறது. நம்ம இப்போ ஒரு சாட்சி கேட்டோம். ஒரு பிசினஸ் துவக்கலாம் என்று அவங்க முடிவு பண்ணி கிட்ட நெருங்கும் போது ஒரு பெரிய போராட்டம். இப்போ இவங்க எதற்காக வெயிட் பண்றாங்க? கோர்ட் ஆர்டருக்காக. இது எவ்வளவு காசு செலவு பண்ணப்பட்டு அப்படி இருக்கு.
நம்ம எவ்வளவோ காசு செலவு பண்ணியிருப்போம். இங்கேயும் அதுதான், இங்கேயும் அதுதான். இப்ப பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. 23வது வசனம் வாசிங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். மரண அவஸ்தை, நல்லா புரிஞ்சுடுங்க. அவள் அது எபிரு ஏசப்பட்ட வந்து சொன்ன காரணம் என்ன? என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள். மரண அவஸ்தைனா எப்படி? இந்த மரண அவஸ்தை யாருக்கா தெரியுமா? என்னுடைய வாலிப நாள்ல நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய நாள். என்னுடைய கல்லூரி படத்துல, கல்லூரி நாட்கள்ல தான் எனக்கு ஆஸ்மாவே வந்தது. சின்னதுல கிடையாது. இந்த ஆஸ்மா வரும்போது அந்த ஜன்னலை பிடிச்சிட்டு அப்படியே நிற்ப ராத்திரி. அப்ப யாராவது வந்து என்கிட்ட, என்னம்மா நீ இழுப்புல ரொம்ப கஷ்டப்படுறது, அவ்வளவு கோபம் வரும். என்னவோ எனக்காக அவங்க இறக்கப்படுறது போல. ஆனா இப்ப நினைச்சா அவங்க ஒரு பரிதாபிப்புல எனக்கு கேட்டாங்க. ஆனா எனக்கு இவ்வளவு என்னுடைய பலவீனம் என்ன அவ்வளவு கோபப்படுத்தும். அவங்க ஏதோ நக்கலா கேட்டது போல, அவங்க ஏதோ நக்கலா கேட்டது போல. உண்மையாகவே நான் சொல்ல கீழே விழுந்த வந்தது தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஆனா நம்ம சொல்றது நக்கலா சொல்லிடுறோம். அது எதுக்கு? அந்த வேதனையை மறக்கட்டு. ஆனா நான் அப்படி நினைத்த நாட்கள் வந்து இன்னைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மெடிசன்ஸே ஆஸ்மாக்கு எடுக்கிறது இல்லை. கத்தர் அவ்வளவு பலப்படுத்தி இருக்கிறார். இப்போ நான் அதிகாலை 4 மணிக்கே வெறும் பசுமல்ல பிடிச்சிட்டு போடக்கூடிய கிருபையை கத்தர் தந்திருக்கிறார். அதுல மாற்றம் இல்லை. நான் சொல்றேன், இந்த மரண அவஸ்தை என்பது மூச்சு விட முடியாத ஒரு சூழல், அல்லது அடுத்த வேளை இவள் மரித்து போவாள், என் குமாரத்தி இந்த உலகத்துல நான் பார்க்க மாட்டேன் என்ற முடிவுக்கு வந்துட்டான். யாரு? என் குமாரத்தியை இனி நான் பார்க்க மாட்டேன் என்ற முடிவுக்கு வந்துட்டான். எனக்கு தெரியும், ஒரு தம்பி அவன் வீடு கட்டுறதுக்கு அவன் சொந்த இடம் தான், ஒரு பள்ளம் நினைக்க அப்பவே கட்டி இருக்கலாம். அப்போ இதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு விட்டேன். இப்போ நான் சொல்றேன், நீ முடியாதுன்னு சொன்னா முடியாது. தேவன், நான் சொன்னேன் அந்த தம்பிக்கு அப்படித்தான் சொன்னேன், முடியாதுன்னா உனக்கு முடியாது. என்ன பதில்? முடியாதுன்னா முடியுமா? முடியாது. தேவ கிருபையில நான் இதை முடிப்பேன்னா முடிப்பேன். நீ முடியாதுன்னு நினைப்ப, ஆனா கர்த்தர் முடியும் என்கிறார். அண்ட வேண்டியது யாரை? நம்ம ஒவ்வொரு சத்தத்தை கேட்கிறோம், தேவனுடைய சத்தத்தை காதுல கேட்கிறோம். நம்ம மனசு வச்சா ஒரு ஜெபத்தையும் நீங்க விடாம பங்கு பெற முடியும். ஒரு ஜெபத்தை பங்கு பெறுவது எப்படி தெரியுமா? ஏன் இந்த தாமதங்கள் என்றால், பலி செலுத்தப்படும் போது முழுமையான பலியா இருக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? 10 மணினா 10 மணிக்கு நிக்கணும். 10 மணிக்கு எங்க இருந்தோ வரும் வந்துக்கணும். வேற வழி இல்லாத ஒரு சூழலா இருக்கும். பஸ்ஸில் வருவாங்க. இப்போ பார்த்தீங்க, மண்டே மார்க்ல இருந்து மாறப்பிள்ளைகள் திடீர்னு பஸ்ல டிராபிக் ரொம்ப கடினமா இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அரை மணி நேரம் அது கத்தருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், உள்ளமெல்லாம் ஏசப்பா அப்படின்னு பதப்படக்கும் பாருங்க. அதை கத்தர் அறிந்து செயல்படுவார். ஆனா நம்ம மனசு வச்சா நம்ம முடியுங்க. நம்ம எப்படி கலந்து கொள்ளுகிறோம், அதுதான் மரண அவஸ்தை. இதுதான் கையில வெட்டுகிறது, வாய்க்கு எட்டாம போகிற ஒரு காரியம். அடுத்த தொடர்ந்து பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். நீர் வந்து உமது கைகளை வையும். யாருக்கு மேல? என் மகளுக்கு மேல கைய வச்சீங்கன்னா அதுக்கு பிறகு அவ மெடிசன் எடுக்க மாட்டா. ஆமென். ஆண்டவர் வந்து என் மகளுக்கு மேல நீங்க கை வச்சீங்கன்னா அவ ஸ்டடியா நடப்பா. ஆமென். அதுதாங்க வையும், அப்பொழுது அவள் பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொள்கிறார். நான் சொல்றேன், நம்ம எல்லாருமே வேண்டிக் கொள்கிறோம். 363 நாட்களும் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க, நானும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், நானும் வேண்டிட்டு தான் இருக்கிறேன். இனி அடுத்தால பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு
ஒன்ஸ் அகைன் நான் பாஸ்டமாவும் 21 days உட்காருவோம் ஜெபத்துக்கு. எதுக்கு? கர்த்தர் இந்த காரியத்தை இந்த குடும்பத்தில் செய்யணும். எனக்கு நான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், கர்த்தர் எனக்கு இத்தனை ஆத்துமாக்கள் தரணும், தந்துதான் ஆகணும். ஆண்டவருக்கு வேண்டிட்டு இருக்கேன். இதே போல எல்லாரும் வேண்டுதல் செய்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரியம் ஏசப்பாட்ட வந்து வேண்டுதல் செய்துமே, ஏசப்பா இப்ப பாருங்க, எவிரு யாருக்கு வந்து வேண்டுதல் வைக்கிறான்? இந்த எவிரு யாருக்கிட்ட வந்து வேண்டுதலை அவன் வைக்கிறான்? ஏசப்பாட்ட இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அவனோட கூட போனார். இப்போ யாரு கூட போறார்? இயேசு யாரு கூட போறார்? யாரு கூட போறார்? யார் கூட? அப்படி வச்சிடுங்க. எவிருவா நம்ம வச்சிடுவோம். எவிருவா யாரு? நான் யாரு? இப்போ எவிரு. இப்போ இயேசு யாரு கூட வரார்? யார் கூட வரார்? இல்லையா? கூட நம்ம கூட இயேசு வந்தா நம்முடைய ஃபேஸ் எப்படி இருக்கும்? நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் மனசுக்குள்ள வரும்? சொன்னது புரியலன்னா மீண்டும் ஒரு முறை. ஏசப்பா இப்போ உன் கூட வராது. அது எப்படி ஒரு ஃபீல் ஆகும்? நீ அவருக்கு கையை பிடிச்சிட்டு போற, அல்லது நீ அவருக்கு கையை பிடிச்சிட்டு போற, நீ அவரை கூட்டிட்டு போற, ஏதோ ஒன்று நடக்குது. ஆக மொத்தம் அவர் யாரு கூட வரார்? என் கூட வரார். நமக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்? பக்கத்துல இப்போ நம்ம அந்த அதுல இருந்து இறங்கி ஊருக்குள்ள மாறோம். பார்க்கிறாங்க சொந்த பந்தங்கள், பகைத்தவன், நக்கல் அடிச்சவன் எல்லாம் பார்க்கிறான். நீ யாரை கூட்டிட்டு வர? ஏசப்பாவ. இப்போ அந்த கெட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இருக்கா? ஏசப்பாவை கையில கூட்டிட்டு போறோம்னா உன் அலுவலகத்துல உங்க டாக்டர்ஸுக்கு முன்னால அந்த கெட்டு எப்படி இருக்கும்? யாரு கூட வரலாம்? ஏசப்பா. அந்த அந்த எப்படி அந்த ப்ரௌட், அந்த ஒரு ஒரு இது அது எப்படி இருக்கும்? ஏன் கூட ஏசப்பா வராரு. நான் யாருக்கு பயப்படுறேன்? அவர் இருக்கிறாரு. யார்? ஏசப்பா. உங்களுக்கு தெரியாதா? அந்த மனிதனை எழுப்பினாரு, லாசருவை எழுப்பினாரு, அவருதான் இவரு. அப்படியா? எப்படி இருக்கும்? அதுலயும் ஒரு கிறிஸ்தவ வட்டாரம் வைங்க. சுத்தி ஒரு சர்வேஷன் ஆரம்பிச்சு, ஒரு லுத்தரன் சர்ச்சி, ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சி, 10 பெந்தேகோஸ்தே சர்ச்சி, இதெல்லாம் இருக்கு. எல்லாமே கிறிஸ்டியன்ஸ். ஏசப்பாவை கூட்டிட்டு போறோம். அவங்க பார்க்க ஏசப்பா யாரு கூட நடக்கிறா? ஏன் கூட? எப்படி இருக்கும்? உனக்கு கிடைக்கலடா, எனக்கு கிடைச்சிருக்கு பாக்கிறோம். எப்படி? நான் ஏசப்பாவை கூட்டிட்டு போறேன். ஏனிதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு பாருங்க. இந்த ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா கை கெட்டது வாய் கெட்டாம போறது இப்ப பார்க்கலாம். வாசிங்க. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் திரளான ஜனங்கள் நெருக்கிறாங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் இப்போ இதுல நிற்கிறேன். அடுத்தால கொண்டு வரேன். இப்ப பாருங்க, ஏசப்பாக்க கூட வந்தவர் இந்த எவீன் கிட்ட கையில இருந்து ஏசப்பா கையை விட்டுக்கிட்டு இப்போ திருப்பி யார் பக்கமா போயிட்டாருன்னா, யார் பக்கமா போயிட்டாரு? 12 வருஷம் உதிர போக்குல கஷ்டப்பட்டவர்கள் இல்லையா? இப்ப பாருங்க, இவருக்கு இப்ப எப்படி? இப்ப இயேசு வந்து என் பிள்ளைக்கு பலவீனத்தை பார்த்தா மரண அவஸ்தையா இருக்கிறவா சுகத்தை பெறுவான அவனுக்கு ஒரு நம்பிக்கை. இப்படி இருக்கும்போது ஏசப்பா கூட போனவர் இப்ப போன வழியில வேற ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணி அங்க போயிட்டாரு. இப்ப அவருக்கு நிலைமை, யாருக்கு? எவிருக்கு நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு ஆன்சர் கோபம் இருக்கும். சரி, அடுத்தது இவரு பின்னால போவார். இப்ப எப்படி? இப்ப ஏசப்பா டிராவல் பண்ணவரு இந்த வல்லமை அவர்கிட்ட இந்த வல்லமை இன்னொரு பக்கமா போயிட்டு, இந்த வல்லமை போன பக்கமா இயேசு போறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க, வல்லமை
இருக்கிற இடத்துல நீங்க விட்டீங்கன்னா வல்லமை போயிடும். ஒரு வல்லமை தேடிதான் நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப போறாரு. இப்ப இவருடைய நிலைமை என்றார் கையில ஏசப்பா என் வீட்டுக்கு வர வேலையில இப்படி இந்த அம்மா இவருக்கு வேற வேலையே இல்லையா? இதுதான் சமயமா? இந்த சமயத்துல வந்து பொத்திட்டு போயிட்டாலே வருமா வராது? இதுக்கு மேல எப்படி தெரியுமா? இந்த மண்டையை சொறியது, கண்ணம் பொழுது, இப்ப பார்த்தா முடிய போட்டு பிச்சுக்கலாம் போல இருக்கும். ஏசப்பா கையை பிடிச்சிட்டு இருந்தேன், இப்போ வல்லம போன பக்கமா அவரு போய். சரி, அடுத்த செய்தியை பாருங்க. அப்படி இங்க பாருங்க, 35வது வசனம் வாசிங்க. 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று. இப்ப பாருங்க, அதை யோசித்து பாருங்க. பலவீனமானவா இப்ப ஏசப்பா அவருக்கு கூட எதேனிக்க வீட்டுக்கு போயிருந்தா மகா செத்து போயிருப்பாளா, உயிரோடு இருந்திருப்பாளா? உயிரோடு இருந்திருப்பா இல்ல? இப்போ அதான் சொன்னேன், ஏசப்பா கையில கிடைக்கும், நம்ம எடுத்து அனுபவிக்க முடியாம மகா தவறிப்பாரா? இதுதான் தாமதம். தாமதம் எது? அதுதான். வேற ஏதாவது தாமதமா இருக்கா? இல்ல, என் கையில தாங்க இருக்கும். கையில இருக்கும். அந்த கையில இருக்கிற போது, அவருடைய கையில இருக்கும்போது, இப்போ இப்படி வாங்க, இந்த கையில எவையுமே இருக்கலாம் வைங்க. இந்த கையில, இந்த இடது கையில எவையும் இருக்கலாம். அவர் வலது பக்கமாய் வந்த அந்த 12 வருஷமாய் உதரப்பட்ட கஷ்டப்பட்டவள் தொட்ட உடனே அவள் போகும்போதும் இப்பவும் எவையில் ஏசப்பாவுடைய கையில தான் இருக்கலாம். ஆனா தாமதம் மகள் அது சாகடித்தது. அல்லேலூயா. எவர் யார் கையில் இருக்கிறான்? எவர் இப்ப யார் கையில் இருக்கிறான்? மகா இறந்து போச்சு செய்து வரும்போதும் எவர் இயேசுடைய கையில தான் இருக்கிறார். கூட தானே போறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கூட போனவர் இப்போ நின்று அப்படியே ஒரு பக்கமாக திருப்பி அவர் அந்த சமயம் ஒரு half an hour இப்படி ஒரு half an hour டிலே. எவ்வளவு? half an hour டிலே. இந்த half an hour டிலே தேவனுடைய வல்லமையை என்ன ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு, நான் அதான் சொல்றேன், ஆராதனை 10 மணிக்கு தொடங்கும் போது நீ 10:30க்கு வந்தா இந்த வல்லமை உனக்கு கிடைக்காது. என்ன ஒருத்தரை அது ஆட்கொள்ளும். கரங்களை தட்டி கத்தம் எடுத்துப்போம். அல்லேலூயா. எவ்வளவு பாடுபட்டாலும் கட்டாயம் சொல்றேன், இனி முழுமையாய் பங்கு பெறுங்க. எது இருக்கு? கொஞ்சம் தாமதம், மகள் செத்து போனா, மகா செத்து போனா. சரி, இப்படி இப்ப இந்த பக்கம் வருவோம். 26வது வசனம் வாசிங்க. 26. அநேக வைத்தியர்களால் யார் இந்த 12 வருஷம் உதிரப்போக்கிற கஷ்டப்பட்ட மகள், அநேக வைத்தியர்கள், அநேக இந்த நோயில கஷ்டப்படுறவங்க, பாதி சித்திரவதை யாருக்காலும் யாரால? வசனம் யார சொல்லுது? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கவனமாக இதை கவனிச்சுடுங்க. அநேக வைத்தியர்களால் இந்த வருத்தம், அநேக விதமான வருத்தம் யாரால வருதுன்னு பாருங்க. டாக்டர்ஸ் ஆல. பாதி இந்த நோய்க்கு ஒரு டாக்டர் இந்த அம்மா பார்த்துருந்தா பரவாயில்ல. நமக்கு எல்லாம் ஒரு நமக்கு ஒரு கேரக்டர் உண்டு எல்லாருக்கும். இந்த நோய்க்கு இவங்க சொன்னவொடனே அந்த டாக்டர் பார்ப்போம், அவரு சொன்னவொடனே அந்த டாக்டர்கிட்ட பார்ப்போம், இவங்க சொன்னவொடனே அந்த டாக்டர் பார்ப்போம். ஆக மொத்தத்துல காசு இருக்கிறது வேற, 500 ரூபாய் இருக்கிறது வேற, டாக்டர்ஸுக்கு பின்னால் நடப்போம். மொத்த காசு போன பிறகு நான் 7 மாதம் ஜெபத்தை கரெக்டா பிடிச்சிருந்தா எனக்கு இந்த செலவு விட்டா. அமெரிக்கா ஒரு வாரம் மிஸ். நான் சொல்றது உண்மை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கையில தான் இருக்கிறார் இயேசப்பா. நமக்கு எப்படி நம்முடைய இந்த வசனம் என்ன சொல்ல பாருங்க. வருத்தப்பட்டு தனக்குண்டானவெல்லாம் செலவழித்தும் சற்று குறையாமல் அதிக வருத்தப்படுது. இன்னும் அதிக வருத்தத்தை
சந்தித்த போது இயேசுவை தேடுகிறாள். அதுவரை இயேசுவை தேடல. ஒருவேளை இயேசு யாரு சொல்லாம இருக்கலாம். ஆனா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இவ ஒரு டிசிஷன் எடுக்கிறார், இவ ஒரு பொருத்தனை எடுக்கிறார். இவருடைய பொருத்தனை என்ன? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகமாகும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சுகம் இங்க இருக்கிற இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார், உன் பலவீனத்தை நீக்குகிறார், உனக்கு புது பலனை கொடுக்கிறார், உன் ஊதுறப்போக்கை நிற்க பண்ணுகிற கர்த்தர். இனி நீ வைத்தியர்களுக்கு ஒரு காசு செலவு பண்ணாதபடி கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தரை கஷ்டப்படுத்துங்க. இதாங்க வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வைத்தியர்கள், ஒரு ஆள் இல்லை, ஒரு டாக்டர்ஸ் இல்லை. ஒரு பக்கம் அவருடைய வேதனை, அவருடைய பாடுகள், அவருடைய வருத்தங்கள். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸால அல்ல, அவருடைய சம்பாத்தியம் முழுவதையும் அவள் செலவழித்தார். ஆனா கடைசியில ஒரு பொருத்தனை நான் சொல்றேன். நீங்க கடந்த வருடத்துல ஏதோ 2 நாள் இருக்குல்ல, இப்படி செய்து பாருங்க. நீங்க தவறான இடத்தெல்லாம் கத்தத்தை கொண்டு நடத்துங்க. நீங்க தவறான இடத்தெல்லாம் கத்தத்தை கொண்டு நடத்துங்க. நான் இந்த இடத்துல தவறான ஆண்டவர், நான் நினைத்தால் இதை செய்திருக்க முடியும், நான் இதை கத்தருக்காக செய்திருக்க முடியும். அப்படி நினைச்சு பாருங்க. நான் சொல்றேன், அந்த சறுக்குதல் 2 நாளையில நீங்க சரி பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் உங்க கத்தர் நீங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உங்களுக்கு நிறைவேற்றப்படும் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அப்ப இதுவரையிலும் அவளுக்கு இயேசு யாருன்னு சொல்லல. நான் அதனால தான் சொல்றேன், 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி இயேசு யாருன்னு சொல்லதுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வியாதியா இருக்கிறவங்க கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனத்தோடு வியாதியில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற நாள் ஜனவரி 3 இருக்கும். பிசாசின் பிடியில சிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற நாள் ஜனவரி 3 இருக்கும். கடனில் இருக்கிறவங்களுக்கு கடனை நீக்க நல்ல செயல்படும் திட்டங்களை கொடுக்கிற நாள் 3ஆம் தேதியா இருக்கும். அதனால அந்த நாளை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு பாருங்க. 28ஆம் வசனம் பாருங்க. இந்த 27 நான் அவரை தொட்டுட்டா எனக்கு சுகம். 28 ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். இதுவரை இயேசு யாருன்னு தெரியல. நம்ம இத்தனை வருஷமா இயேசு யாருன்னு தெரிந்திருக்கோம். எவரு இயேசு யாருன்னு தெரிந்தவன், எவரு ஜெப ஆலய தலைவன், வேதத்தை கற்றவன், ஆண்டவர் யார் என்று அவனுக்கு தெரிந்தவன் கூட்டிட்டு போனான். ஆனா அவனுக்கு கூட போனவருக்கு இடையில ஒரு சறுக்குதல். யார் என்று இயேசுவை தெரியாதவள் வந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறாள். ஆமென். அப்பா, உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், பலவீனத்தில் இருந்து நீக்குகிற கர்த்தர். அடுத்த வசனத்தை பாருங்க. உடனே அவளுடைய ஊரல் நின்று போனது. அந்த வேதனையை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை சரீரத்தில் உணர்ந்தார். நான் சொன்னேன், எப்போ உங்க சரீரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அது இப்பமா இருந்தாலும் சரி, இந்த நேரமா இருந்தாலும் சரி, என் சரீரத்துல நான் பலவீனப்பட்ட என்னை கர்த்தர் தொடுகிறதை என் சரீரத்துல இப்ப நான் பார்க்கிறேன் அப்படி நீ விரும்புகிறேனா, நீ நினைத்தால் அந்த சரீரத்தில் உள்ள பாடுகளை கர்த்தர் இப்போ இந்த செகண்ட்ல உன்னை விட்டு அகற்றுகிறார். ஆமென். கணக்கத்தை கண்மாக்குவோம். கட்டாயமா சொல்றேன், குதிரைப்போக்கை நிறுத்துகிற கர்த்தர் இனி நீ வேதனை காண மாட்டாய். அது எந்த வேதனையா இருக்கலாம். அது இந்த குதிரைப்போக்கு மட்டுமல்ல, உன்னை வேதனைப்படுத்துகிற எந்த வியாதியா இருந்தாலும் கர்த்தர் உன்னை சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க எவ்வளவு வராங்க ஆரோக்கியம் அடைய. அடுத்து பாருங்க, இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து கூட்டத்துக்குள்ள தெரிந்து பார்த்து என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார்? முதல் கேள்விதான். இந்த
அந்நிய பாஷை பேசுற ஆளை நான் பார்க்கல. அந்த ஸ்பெக்லே வரல. புதுசா ஒருத்தர் வந்தாங்க. யாரோ என்னை தொட்டார். நான் சொல்ல இயேசுவுக்கு தெரியும். ஆனா அவளுக்கு தெரியல இயேசு யாரு. ஆனா இயேசுவுக்கு கட்டாயம் தெரியும் என்னை தொட்டது யாரு. ஆனா ஜனங்கள் பார்க்கணும், இயேசு என்று யாருக்கு தெரியாத ஒருத்தர் வந்தா அழகா தொட்டா வல்லமை அங்கிருந்து ஒரு டிரான்ஸ்பர் ஆனது. நான் சொல்றேன், ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல தேவனுடைய வல்லமை இறங்குகிறத நான் கண்ணால பார்க்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வல்லமை ஏன் இப்ப கூட இந்த சமூகம் முழுவதும் அந்த வல்லமையால் நிறைந்திருக்கிறத கர்த்தர் உங்க முன்னால காட்டுவதா? ஆமென். ஏன்னா சிம்பிளா ஒண்ணுதான் சொல்லுவேன், எலியா சாலை முறுக்கி அடித்தார். ஆனால் எலிசா சால்வையை லைட்டா ஒரு தட்டுதான் தட்டுனார். எங்க அம்மா அதை செய்துட்டு போயிட்டாங்க. நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டியது? சால்வைய எலிசாவை போல ஒரு தட்டு தட்டினா தண்ணீர் என்ன செய்யும்? பிளக்கும். அல்லேலூயா. வல்லமை இறங்கும். தேவன் அந்த வல்லமைக்குள்ள இருப்பார். அல்லேலூயா. 34வது வசனம் வாசிங்க. அவர் பயந்து நடுங்கிற மகளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ இப்ப சமாதானத்தோடு போய் இதுவரையிலும் வைத்திருக்க வேதனை, உன் காசெல்லாம் செலவு போயிட்டு என்ற வேதனை, உன் சரீரத்தில் உள்ள பலன் போயிட்டு என்ற வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களம்புது. இந்த வசனத்தை அப்படியே எல்லாம் கணப்படுங்க. நான் வசனத்தை சொல்கிறேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, மகனே மகளே, உன் பேக் பெயினிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். உன் உதரப்போக்கிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். உன்னுடைய மந்த புத்தியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். உன்னுடைய சோர்வு இருதயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். உன் எக்ஸாம்ஸ் எல்லாம் தோற்று வேதனைப்பட்டாயா, அதிலிருந்து உன்னை விடுதலை கொடுக்கிறாய். கர்த்தர் மொத்தத்துல சொல்றார், இந்த இடத்துல இருந்து போகும்போது சமாதானத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க, வேதனை நீங்கி சுகமாயிருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த வல்லமை என்ன செய்ய தெரியுமா? அவளை இப்ப அடுத்தவங்கள்ட்ட கையேந்தவல்ல, அவளை எல்லாம் போயிட்டு செலவாயிற்றுன்னு சொல்லி இந்த வசனத்துல அவ கடன் வாங்க நான் சொல்லல, அடுத்தவங்க பின்னால போய் கையேந்த நான் சொல்லல, கையேந்து விடல, அவங்க தலைக்குனிய விடல. நம்ம கடந்த வாரத்துல ஒரு பாடல் பாட பாருங்க, என்னை கையேந்த விடல, தலைக்குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, தலைக்குனியவும் விடல. எவ்வளவு அழகான ஒரு பாடல். நான் சொல்றேன், 2025 கர்த்தர் உங்களை கையேந்து விடல, உங்களை தலைக்குனிய விடல. 2025 எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கப்படுகிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஒரு சக்தி தாமதம், சக்தி தாமதம். இங்க இந்த வல்லமைக்குள்ள ஒரு சறுக்கல் வந்தபோது இப்ப எவருக்கு ஒரு படபடப்பு வந்தது. ஒரு செய்தி என்ன? என் மகன் மறுத்து போனா, எதி போய் ஏசப்பாவை பார்த்துட்டு இருக்க, வா உன் மகன் செத்து போனா, வேற வழியை பார்ப்போம். அடுத்த ஸ்டெப், அடுத்த என்ன ஸ்டெப்போ அதை பார்ப்போம். வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போறவரை வாங்கையா வாங்கையா வாங்கையான்னு கட்டாயப்படுத்திட்டு வாயா, இனி இயேசுவை நம்புறதெல்லாம் போகும் வா. அப்ப சொன்னாரு, பயப்படாதே. 36வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. 39ல பாருங்க, உள்ளே பிரவேசித்து
சந்தடி பண்ணி அழுகிறத செத்து போன வீட்டுல எப்படி அழுவாங்க யாருக்கா தெரியுமா? இங்க உள்ள அழுக வேற, இந்த தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் உள்ள அழுக வேற. அதுல சில பாட்டிமாருக்கு அந்த கொண்ட முடி அதை பின்னி எடுத்து ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. அது வித்தியாசம் தான் தெரியும். அந்த அம்மா இப்போ போறதே ஒரு அழுகைக்கு அது தயாராகுது. செத்து போயாச்சுன்னா இங்க போகும்போது நமக்கு அப்படி வராது. அவங்க அவ்வளவு சில இடத்துல பார்த்தா கூலிக்கு வேற மாறிப்பாங்க. சம்பளத்துக்கே அழுகுத்து கூட்டிட்டு வருவாங்க. சம்பளத்துக்கே எப்படி அந்த சம்பளம் கொடுத்து சில ஆளுகளை கூட்டிட்டு வருவாங்க. அந்த அழுகையை பார்த்திருப்பேன்னா, பார்த்திருக்கிறியா? வித்தியாசமா இருக்கும். ஒரிஜினாலிட்டி அப்படியே மாறாம அப்படியே அழுவாங்க. அது அங்க நடக்குது. சிலர் மாய்மாலத்துக்கு அழுக, சிலர் உண்மையான அழுக, சிலர் பாத்தீங்கன்னா இது இவனுக்கு வேணும், இவன் பயங்கர மட்டகணும் இல்லையா? எந்த அழுகை அந்த கர்த்தர் வந்தார், பாக்க நம்ம பாணியில என்ன சொன்னா, உட்கார்ந்து அழுதுக்கு பேதரும் யோவானையும் போட்டாரு, இவங்க எல்லாத்தையும் கூறப்படும் கூட்டிட்டு போனாரு. உண்மை 37 வருஷம் பாருங்க. பேதரும் யாக்கோபையும் யாக்கோபின் சாப்பிட்டு யோவானை தவிர ஒருத்தரையும் உள்ள விடாத, எல்லாரும் வெளியே பெற்றார். எல்லாரும் வெளியே போன உடனே அழகா சொல்றாரு பாருங்க 42ல, சிறுபெண் எழுந்து நடந்தாள். கீழே பாருங்க 41 பாருங்க, பிள்ளையின் கையை பிடித்து கலித்தாகும் என்றாள். சிறுபெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா. அல்லேலூயா. இப்ப தாமதம் சற்று தாமதப்பட்டாலும் ஒரு தாமதம் 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தது. நான் சொல்றேன், எனக்கு தாமதமாயிட்டு, எனக்கு கைக்கு எட்டல, தாமதமாயிட்டுன்னா நான் சொல்றது ஒண்ணுதான், தாமதத்துக்கு பயப்படாதுங்க. ஒரு தாமதம் 2 ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு தாமதம் 2 மிராக்கிள்ஸ், 2 அற்புதத்தை உனக்கு கொண்டு வரும். ஒரு தாமதம் 2 அதிசயத்தை உனக்கு கொண்டு வரும். ஒரு தாமதம் 2 எழுப்புதலை கொண்டு வரும். ஒரு தாமதம் ஒரு குடும்பத்தை எழுத்து நிமித்து நிற்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா. சில தாமதங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டைம் இல்லாதனால இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஆலயத்துக்குள்ள இருக்கு, ஆலயத்துக்குள்ள தான் இருக்கு. 11ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 13:11 இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனால் அப்பொழுது எத்தனை வருஷம் தாமதம்? எத்தனை வருஷம் தாமதம்? 18 வருஷம். சும்மாவே இல்லை, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத இது எப்படிங்க பலவீனம்? ஆனா உங்களுக்கு எனக்கும் பார்த்தா அவளுடைய பர்த் சைக்கிளா இருக்கலாம், அல்லனா ஏதோ ஒரு சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக முதுகு தண்டு வளைந்து விட்டது. டாக்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? டாக்டர்ஸ்க்கு போய் இப்படி கூனி போயிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா முழுது தண்டு வளைஞ்சிச்சு இல்லையா? ஆனா ஏசப்பா என்ன சொல்றார்? இயேசு அவளை கண்டு அது இல்ல, ஏசப்பா இது எங்க இருக்கிறது? ஜெப ஆலயத்துல பார்க்கிறார். எப்போ இயேசு 12 வயதுல எக்ஸலேன் தேவாலயத்துல போனவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அந்த கூனி போன அந்த காயை பார்க்கிறாள். 18 வருஷம் கழிச்சு சொல்றாரு, இது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, ஒரு பேய், ஒரு பிசாசு. சரி, சர்ச்சுக்குள்ள தான் இருக்கும், ஆனா அது பொதுவான ஆவியா இருக்கும். அந்த ஆவிய பலவீனப்படுத்துகிற ஆவியா இருக்கிறார். நான் சொல்றேன், இயேசு இன்று வெளியேற்றுகிறார். ஆமென். அந்த ஆவி மட்டும் நான் சொல்றேன், நம்ம கூட ஆலயத்தில் வந்துட்டு போயிருக்கலாம், நமக்கு தெரியாது நம்முடைய பலவீனம் எப்படி வருகிறது என்று நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், எப்படி நம்ம பலவீனப்பட்டோமோ இன்று கர்த்தர் சொல்லுகிறதா, 18 வருஷம் தாமதம் இன்று சுகப்படுத்துகிற கர்த்தர். பலவீனப்பட்ட பகுதியில் இயேசு கையை வைத்தார். நான் சிம்பிளா சொன்ன ஒன்னே கூட தான் சொல்றேன்,
நம்மால குறிஞ்சி அந்த அம்மா எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அதுக்கு கையால அந்த இடத்தை, கூனி போன இடத்தை தொட முடியாது. இயேசு தொட்டார். நீ தொட முடியாதத இயேசு தொட்டார். அவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒன்னால முடியாது, இயேசுவால முடியும். நான் சொல்றேன், தாமதம் பற்றி பயப்படாத. தாமதம் ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாமதம் 13 ஆண்டுகள் தாமதம். ஒரு யோசேப்பை கர்த்தர் 13ஆம் ஆண்டுல அவனை ராஜாக்களை போல உட்கார வைத்தாரானால், உன்னுடைய தாமதம் ராஜாக்களை போல ஆண்டவர் உன் சந்ததியை உயர்த்த போகிறார். எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். அப்படியே நினைத்து பாருங்க, தாமதத்தை அப்படியே வாங்க. உங்களுடைய தாமதங்களை பட்டியல் போட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்ல வார்த்தை தான். 38 வருடம் பெதஸ்தான் குளக்கண்டையில அற்புதத்தை பார்த்து கொண்டிருக்கிறவன், மனிதனுடைய கைகளை ஏந்தி கொண்டிருந்தவன், அடுத்த வேளையில் கையேந்த அவன் படித்துக் கொண்டவன். ஆண்டவர் இயேசு வந்தார். ஒரு படுக்கை எடுத்து வந்து நட என்றார். என்று சொன்னார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். அன்பான சபையோரே, கர்த்தர் இயேசப்பா இன்று உங்களை பார்த்து கேட்கிற கேள்வியதான், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் தோல்வியில் இருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா? உன்னை கடனில் இருந்து விடுதலை விரும்புகிறாயா? கர்த்தர் இன்று சொல்லுகிற வார்த்தை, உன் கடன் எல்லாத்தையும் தூரப்பட்டு வெளியே வா. கர்த்தர் நடத்துவார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உன் முதுக தண்ட கர்த்தர் இன்று தொடுகிறார். உன் முதுக போட்ட கர்த்தர் இன்று மாற்றி இருக்கிறார். மரித்து போன இனி கிடைக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் மீண்டும் உயிரோடு எழுப்பி அவன் எதையும் கையில கொடுத்தால், உன் கையை விட்டு போனது மீண்டும் உன் கைக்கு வர. இதெல்லாம் உங்க கையை விட்டு போயிட்டு நினைக்கிறீங்களோ, ஏசப்பா அதெல்லாம் உங்க கையில தருவான். எங்களெல்லாம் தகப்பனே, கடந்த வருடத்துல முழுவதும் எங்க கையை விட்டு போனதை நான் ரெட்டிப்பாய் தருவேன். சத்திய தாமதம் 2 அற்புதம் அப்பா. சத்திய தாமதம் பெரிய வல்லமை 2, சத்திய தாமதம் பெரிய அதிசயங்கள் 2 கட்ட செய்தீங்க. அதே போல எங்க சபையாருக்கு ஆண்டவரே, தாமதப்பட்டதுல எல்லாம் கர்த்தர் பெரிய வெற்றி கட்டளையிட்டு, ஆண்டவரே எங்க பிள்ளைகள் சீமான்களாய் நிலைத்திருக்க என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதம் எழுதி கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்று சதா காலங்களில் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாளில் நம்மோடு இல்லாத அத்தனை பிள்ளைகளோடு, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென்.